நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா பத்திரிக்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணா உங்க பேர் தானே முதல்ல போட்டிருக்கேன். நான் பார்த்தேன். அத்தா உனக்கு பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. டேய் அத்தாவுக்கு பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? மாமா மொத்தமா எம்பிட்ட பத்திரிக்கை அடிச்சிய? மொத்தம் 400 பத்திரிக்கை அடிச்சிருக்கேம்மா. இப்ப ஊர் ஃபுல்லா எல்லாரையும் கூப்பிடுறது எனக்கு ஆசை. ஒரு 2000-3000 பத்திரிக்கை அடிச்சா தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். எனக்கும் எல்லாரையும் கூப்பிடுறது தான் ஆசை. அது நேரம் இல்லையே. ஏன்னா இந்த 400 பத்திரிக்கையை எப்படி நம்ம கொடுத்து முடிக்க முடியும்? ஒரு நாளைக்கு 100 பத்திரிக்கையாவது கொடுத்து முடிச்சாதான் நம்ம முடிக்க முடியும் போல இருக்க. 2 பேரா ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியதான் கொழுந்தனாரே. அக்கா இவரும் குமாரும் வியாபார இடத்துல பத்திரிக்கை கொடுக்கட்டும். கொழுந்தனாரும் சுகன்யாவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கட்டும். முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு நாம 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம். பத்திரிக்கை கொடுக்க போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாதிரி. ஆனா எல்லாரும் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டோம்னா இவர் யாரு பாத்துக்குவா? ஆரம்பிச்சிட்டாங்கடா. நான் வீட்ல தானே இருக்கேன், முத்துவ நான் பாத்துக்கிறேன். அத்தை நீங்களே உடம்பு முடியாதவங்க, நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? நான் மாத்திரை போட்டு தூங்க தானே போறேன். நீ போயிட்டு வா வடிவு. அன்னைக்கு ராத்திரி உடம்பு சரியில்லாம ஆன மாதிரி மறுபடியும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னங்க பண்றது? நான் வீட்லயே இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் வடிவு. இல்லங்க நான் எங்கேயும் போகல. ஏங்கா மாமாவே போயிட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் வரமாட்டேங்கிறிய? பெரியம்மாக்கு தான் கல்யாணத்துல பெருசா விருப்பமே இல்லையே. கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு கேட்டவங்க தானே. அதான் பத்திரிக்கை கொடுக்க வரமாட்டேங்கிறதுக்கு பெரியப்பா உடம்ப ஒரு சாக்கா வச்சு சொல்றாங்க. குமாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. குமார் சொன்னதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆரம்பத்துல இருந்து என் பையனுக்கு நல்லது நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லக்கா. ஏதாவது ஒன்று சொல்லி முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கிய. ஏய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற நீ? நான் உள்ளதுன்னு அத்தை சொல்றேன். அக்காக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் கம்மிதான். அதுக்காக குமாருக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிற மாதிரி. அண்ணே நீங்க 2 பேருமே என் பையனுக்கு பொண்ணு பாருங்கன்னு அண்ணங்கிட்ட 1000 தடவை சொன்னேன். எதுவுமே வேலைக்கு ஆகலையே. அப்புறம் நானா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து விருப்பம் இல்லை அது இதுன்னு என்னங்கன்னு அர்த்தம்? இத பாருங்கப்பா, நான் எதுவுமே சொல்லல. விடுங்க தம்பி. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எதுவும் சொல்லலையா? அக்கா குமார் என் புள்ள மாதிரின்னு சொன்னதெல்லாம் பேச்சுக்கு தானக்கா. அப்படி கேளு. என்ன மாதிரி இது? சம்மந்தமே இல்லாம ஏதேதோ பேசுற. ராஜிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்னு நானும் பார்க்க தானே செஞ்சேன். அந்த சந்தோஷத்துல 100ல 1 பங்கு கூட இப்போ உங்க முகத்துல இல்லையேக்கா. இத பாரு, அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேற. குமார் மேல இருக்கிற அக்கறையில தான் நேத்து இந்த கல்யாணம் அவசியம் நடந்தே ஆகணுமான்னு கேட்டேன். நீங்க ஆமான்னு சொன்ன உடனே இனிமே இந்த விஷயத்தை பத்தி வாயவே திறக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவர் நல்லா இருந்தா நானும் உங்க கூட எல்லாம் பத்திரிக்கை கொடுக்க வந்திருப்ப மாதிரி. எல்லா வேலையையும் நானும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பேன். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சும்மா கதெல்லாம் சொல்லாதீங்க பிரியமா. நீ இருடா, நீ கவலைப்படாத, உனக்கு நாங்க இருக்கோம். இங்க யாருமே வரலனாலும் பரவாயில்ல. நாங்க பத்திரிக்கை கொடுக்க போறோம். நாங்க முன்ன நின்று உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். இந்த பாரு, கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீ பண்றது. இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. என்ன வடிவக்க தான் பத்திரிக்கை கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏய் நீ பாட்டுக்கு நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. அன்னி காரணமா தானே வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏய் என்ன பாத்துக்கிறத வச்சு யாரும் இங்க சண்டை போட வேணாம். நான் நல்லா தான் இருக்கேன். நீ பத்திரிக்கை கொடுக்க போ வடிவு. ஏன் நீ நாங்க என்ன எல்லாருமே ஒரே நேரத்துல பத்திரிக்கை கொடுக்க போறோம்? யாராவது ஒருத்தர் ஆள் மாத்தி ஆள் நாங்க வீட்டுல இருக்க தானே செய்வோம். நாங்க யாராவது பாத்துக்கிடுறோம், விடுங்க. சரி நான் பத்திரிக்கை கொடுக்க வரேன். அப்படி கஷ்டப்பட்டு விருப்பமே இல்லாமலாம் நீங்க வர வேண்டாம்க்கா. நாங்க பாத்துக்கிறோம். மாறி, விருப்பமே இல்லாம ஒண்ணும் நான் வரேன்னு சொல்லல. நான் வரேன். என்னடா உங்க ஆத்தா புலபலன்னு புழக்கிற? பாத்து கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் 2 டப்பாவா இருக்கு. ஆமா நீயும் அவனு தனித்தனி சமையலா செஞ்சுட்டு இருந்தியா? இல்ல அத்தை, ஒரே சமையல் தான். கடைக்கு போகும்போது வீட்ல என்ன இருக்கு இல்லன்னுலாம் பாக்குறது கிடையாது. கையில கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போவோம். அப்படி வந்ததுதான் இந்த 2 டப்பா ஜீரகம் கடுகு எல்லாம். நல்ல குடும்பம் நடத்தினப்போ. அத்தை, சிலருக்கு சில விஷயம் வரும், சிலருக்கு சில விஷயம் வராது. உங்களுக்கு சமைக்க வர மாதிரி எனக்கு வராது. எனக்கு கிச்சனுக்குள்ள வரவே வராது. அதான் பாத்துட்டேனே. சரி துணிமணி எல்லாம் அம்பிட்டுதானா இல்ல இன்னும் உள்ள கடக்கா?
இன்னும் 4-5 பேக் உள்ள இருக்கு அத்தை. ஆ அம்மா என்னடா எனக்கு அங்க வர்றதுக்கே பிடிக்கலம்மா. ஆ? ஏன் பிடிக்கல? அப்பா சும்மா நொய்யு நொய்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாருமா. ஓ சரிப்பா, இப்போ இவளுக்கு இந்த குவார்டர்ஸ் கிடைக்கலனா என்ன பண்ணிருப்ப நீ? அந்த நோயில தானே இருந்திருப்ப. அப்படி நினைச்சிட்டு இரு. அண்ணே நீ அங்க வாண, நம்ம அங்கேயும் ஜாலியா இருக்கலாம். டேய் மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. ஏண்டா அவ வரேன்னு சொல்லிட்டா, இப்போ உனக்கு என்ன? இவ சொன்னா நான் வரணுமா? சரிப்பா, நீ ஒண்ணு வர தேவையில்ல. நாங்க உங்க அப்பா சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறோம். நீ இந்த வீட்டையே கட்டி பிடிச்சிட்டு இங்கே இரு. மா புரிஞ்சுக்கமா ப்ளீஸ். டேய் ஏங்க இங்க வந்து அத்தை கிட்ட வம்பிழுத்து என்ன பிரயோஜனம்? ஆ மாமா அங்க சொன்னார்ல, அப்பவே நான் வர முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? டேய் நீ பேசாத. ஏய் எதுக்கு அவளை திட்டுற? அம்மா இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. அங்க வந்தா நீ வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடுவ. தின்னுட்டு தூங்கலாம்னு நினைக்கிறா. அதுக்கு தான் அங்க வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. சரிடா, நான் சமைச்சு போடுறேன். இவன் தின்னுட்டு தூங்கட்டுமே. அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவளுக்கு வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனமா. இத பாருடா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல உழைக்கிறா. வீட்லயும் வந்து வேலை செய்யணும்னா யாரால முடியும்டா? இங்க பாருமா, நாங்க 2 பேரும் அங்க வரதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா தான் சமைக்கணும் பாத்துக்க. ஆ, அதான் நீ இங்க இருக்க போறேன்னு சொல்லிட்டியே. அவ ஒருத்தி தானே, ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா போட்டு சமைக்க போறேன். அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா. ஏமா இவன் என்னமோ உன் சொந்த பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்க. இவன் உன் மருமக தானே? மருமகளா இருந்தா என் மகளாக மாட்டாளா? என் மக தான். இப்ப என்ன? ஆனாலும் ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கமா நீ. ஏன்னா மத்த வீட்ல மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிறாங்க, நம்ம வீட்ல அந்த பிரச்சனையே இல்ல. உனக்கு அந்த தலைவலியே இல்லையே. அதுக்கு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவன் ஒருத்தன் புரியாமையே பேசுவேன். கதிர நீ இருடா. என்ன சொன்ன? நான் இவளுக்கு சப்போர்ட் பண்றேனா? ஆமாண்டா சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப என்னங்கற? உனக்கு ஒன்று தெரியுமாடா? தினமும் வேலை முடிஞ்சு வரும்போது எனக்கு தீனி பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வருவா. நீ என்னைக்காவது வாங்கிட்டு வந்திருக்கியாடா? அது மட்டும் இல்லடா, அத்தை நீ முந்தானையை பிடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பா. உனக்கு ஏதாவது தேவைன்னா தானே என் பக்கமே திரும்புற. இல்லைன்னா என் பக்கம் எங்க வர? இத பாரு, எனக்கு கம்மெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, புடவை துணிமணிலாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கா. நீ எனக்கு ஒரு சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? போய் ஒரு சாக்லேட். நீ ஒழுங்கா இருந்திருந்தா இன்னமும் இங்கேயே இருந்திருக்கலாம். அது செய்யாம தேவையில்லாம கையை நீட்டி லஞ்சம் வாங்க போய் உங்க அப்பா உன்னை வீட்டோட வந்து இருக்க சொல்லிட்டாரு. சும்மா வாய் பேசாம டேய் வாடா, எல்லா பொருளையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா. என்னடா பாக்குற? போடா போ. அதான் பெரிய தலையே சொல்லிட்டாங்கல்ல, போங்க போய் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதோ பாருங்க, நம்ம ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா எங்க வேணா ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? நீ வா கிளம்பலாம். இந்தப்பா இது போதில்ல? போதும். சரி அண்ணா, இந்த வியாபாரிங்கெல்லாம் கொடுத்துறேன் அண்ணா. இந்த வியாபாரி சங்கத்தில் முக்கியமானவங்களுக்கு மட்டும் நீங்க ஒரு போனை போட்டு பேசுறீங்க அண்ணா. நான் பேசுறேன் சக்தி. ஏன்பா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் எப்பப்பா கொடுக்க போறீங்க? கடைசியா கொடுத்தா போதும்ல அத்தை? போதும்தான். என்னம்மா இழுக்கிற? இல்ல நான் ஒன்று சொல்லுவேன். சக்தி நீ கோவப்படாதடா. அத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தா. ஒன்னே இருக்காத்த கோச்சிக்கிறேன். சொல்லத்தா என்னன்னு சொல்லத்தா? அல்லப்பா இல்ல, நம்ம வீட்டில் நடக்க போற கடைசி கல்யாணம் இது. இதுக்கப்புறம் எந்த கல்யாணமும் இந்த தலைமுறையில இந்த வீட்டில் நடக்க போறது இல்ல. ஏன் அத்தா இதே தலைமுறையில அவங்க வீட்டுல 2 கல்யாணம் நடந்துச்சா? ஒரே குட்டி கல்யாணம் பண்ணாங்களா? அப்ப நம்மளை கூப்பிட்டாங்க. அப்ப நம்மள கண்ணு தெரியல அவங்களுக்கு. அண்ணே அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேறண்ணே. என்ன சூழ்நிலை என்ன சூழ்நிலை? இப்ப என்ன ஒண்ணுக்கு முன்னு ஆயிட்டுமா? இல்ல ஒண்ணு முன்ன ஆகலதான். ஆனா இப்ப நம்ம 2 குடும்பத்துக்கும் கொஞ்சம் சண்டை குறைஞ்சிருக்கா இல்லையா? முன்ன மாதிரி இல்லையே. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது அவங்க வந்து நின்னாங்க. அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எல்லாருமே ஒன்னா போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னோம்ல. அப்ப நம்ம பத்திரிக்கை கொடுக்கறது முறைதான். டேய் எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. என்ன இருந்தாலும் ராஜி நம்ம குமாரோட தங்கச்சி தானடா. நாத்தனார் கடமையை அவதானடா முன்னாடி நின்று செஞ்சாகணும். அவதான் பொண்ணுக்கு பின்னாடி நின்று தாலி முடி போடணும். சரி, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ராஜீவ் மட்டும் வேணா கூப்பிடலாம். அவளை மட்டும் கூப்பிட்டா அவ எப்படிங்க வருவா? எல்லாரையும் கூப்பிட்டா தானே அவளும் வருவா. நீங்க கட்சி மாறிட்டியோ? அவங்க வீட்டு படியெல்லாம் ஏறி போய் யாரு கூப்பிடுறது? நீதான் கூப்பிடணும். பையனோட அப்பா நீ தானடா, நீதான் போய் கூப்பிடணும். என்னது? நீ பழனி அப்புறம் இந்த வடிவு மாறி நீங்க 4 பேர் போய் கூப்பிட்டு வாங்க. போலாங்க. சக்தி அம்மா சொல்றது தான் சரி. கல்யாணத்துக்கு கோமதி விட்டு ஆளுங்களையும் கூப்பிடு. அண்ணா கண்டிப்பா கூப்பிடுமாங்கண்ணா. என்ன தம்பி இது? கூப்பிடலாம் தம்பி, யோசிக்காதீங்க. சரி, நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு போய் கூப்பிடணும் வச்சிங்க. அவங்க வருவாங்களாண்ணா?
சரி, நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு போய் கூப்பிடணும் வச்சிங்க. அவங்க வருவாங்களாண்ணா? சொல்லுங்கண்ணா. ஏன் அத்தா வருவாங்கன்றா? கண்டிப்பா வருவாங்கண்ணே. அது எப்படி வராம இருப்பாங்க? அங்க இருக்கிறவங்க ஒண்ணு வீம்பு பிடிச்ச ஆளுகள்லாம் கிடையாது. நாம போய் கூப்பிட்டா அவசியம் வருவாங்க. டேய், கொஞ்சம் கூட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேன். நம்ம பொண்ணு எடுக்கிற இடம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இடம். அப்படி அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறப்ப அவங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க? டேய் இதை பாருடா, அவங்க வராங்க வராம இருக்காங்க, அது அவங்களோட விருப்பம். நம்ம கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம செஞ்சிடணும்ல. இதை பாரு சக்தி, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ஆசை இருக்காதாப்பா? ஆத்தா ஆசை ஆசைன்னு ஒன்று ஒன்றா இப்போ தான் முதல்ல எழுதி விட்டுட்டு இருந்தேன். உன் 70வது பிறந்த நாள் பார்த்துல என்னாச்சுன்னு திருப்பி அது தேவையாத்தா? டேய் அது வேற இது வேறடா. எது வேற இது வேற? இந்த பாரு, எனக்காகவாவது அவங்கள நீ கூப்பிடுடா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ஐயோ, ஏன் அத்தா இப்படி பேசிட்டு இருக்க? நீ போய் என்கிட்ட கெஞ்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். ராஜி வர்றதோ அது முறை செய்யறதோ எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த குடும்பத்திலேருந்து வர்றதுல எனக்கு எந்த விதமான உடன்படை இல்லை. சக்தி, அம்மா ஆசைப்படுறாங்கல்ல, அதான் முறையும் கூட. கூப்பிடலாம். சரி, இல்லை எவ்வளோ தூரம் சொல்றீங்க? அங்கே வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரிதான். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் நானா இருக்க மாட்டேன். அண்ணே, அவங்கெல்லாம் ஏனே பிரச்சனை பண்ண போறாங்க? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் உன் வழிக்கே வரேன். அந்த வீட்டு ஆளுங்க என்ன சொன்னாங்க? குமரவேலுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது, அவனுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பொண்ணு கிடைச்சது மட்டும் இல்லாம கையோட நீ கல்யாணமும் பண்ண போற. நீ ஜாம் ஜாம்னு பண்ண போற இந்த கல்யாணத்தை அவங்க பாக்குறதுக்காகவாவது, அதாவது அவங்கள வெறுப்பேத்துறதுக்காவது அவங்கள நீ கூப்பிடணுமா இல்லையா? யோசிச்சு பாரு. சரி சரி, நான் சொன்ன மாதிரியே நீங்க 4 பேரும் போய் சேர்ந்து கூப்பிட்டுட்டு வாங்க, சரியா? சரியாத்தா, கூட்டுருவோம். அப்படியா வலிக்கு? சந்தோஷமா அத்தா, சந்தோஷமா? மா அவ்வளவுதாம்மா, எல்லாத்தையும் இறக்கியாச்சு, வண்டியும் அனுப்பியாச்சுமா. மீனா, எல்லா பொருளும் கரெக்டா வந்திருக்கான்னு பாருமா. எல்லாமே வந்துருச்சு அத்தை. அண்ணா, நீ என்ன ஒரு மாதிரியாவே இருக்க? நம்ம வீடு தானே, எப்பவும் போல சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். ஏய், அதெல்லாம் அவன் ஜாலியா இருப்பான்டா. மீனா, இந்த சோஃபாவை எங்கடி போடலாம்? பழைய சோஃபாவை எடுத்துட்டு போடலாமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். அப்பா கோச்சு பாருமா எடுத்து வச்சா. அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின சோஃபா, அது அங்கேயே இருக்கட்டும். ஆமா ஆமா ஆமா, அதுவும் சரிதான்டா. பேசாம சோஃபாவை மேல பழைய ஜாமான்லாம் வைப்போம்ல, அங்க வச்சிருவோமாடி. மேலே போறதுக்கு அம்மா இம்படி காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம். அப்ப எடுத்துட்டு போறியா உன் வீட்டுக்கு? டேய், இப்போதைக்கு எடுத்துட்டு போய் அங்க போடுவோம்டா, அப்புறமா பாத்துக்கலாம், அதான் சொல்றேன். மீனா, அதை விடு. இப்போ டைனிங் டேபிள் என்னடி பண்றது? இருக்கிற டைனிங் டேபிளோட சேர்த்து ஒண்ணா போட்டுடலாம் அத்தை. ஏய், இடம் பத்தாதிரி. அப்ப அதையும் தூக்கி மேலேயே வச்சிடலாமே. சரி. என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? பரவாயில்லையா, எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டீங்க போல? ஆமாங்க, எடுத்துட்டு வந்தாச்சு. ஆமா, நீங்க என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே வீடு கொண்டு போலாம்னு வந்தேன். சரி, மோர் எடுத்துட்டு வரவா? வேணாம் வேணாம். ஏடா இம்பிட்டு பொருளை கொடுக்க வந்து இறக்கிறீங்க? ஏடா நீ தனியா போய் கொஞ்ச நாள் கூட ஆகலையாடா, அதுக்குள்ளே இம்பிட்டு பொருளை வாங்கி போட்டு வச்சிருக்க? ஏப்பா, இது டிவி தானே? ஆமா மாமா. வாரா அப்பா, 80 டிவி. என்னடா இவ்வளவு பெரிய டிவியா இருக்கு? இது ஏசில? ஆமா மாமா. இது எப்போ வாங்கினீங்க? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சரிப்பா, இந்த பர்னிச்சர் தட்டு முடிச்சாமெல்லாம் இருக்கிற இடத்துல வச்சிருங்க. இந்த பெரிய டிவி ஏசி இது ரெண்டையுமே அட்டை வீட்டில் பத்திரமா வச்சிருங்க.